ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு முளைக்கீரையில் ஸ்பைசியான கிரேவி எப்படி செய்ய போகிறேன்றது தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். முளைக்கீரையில் நீங்கள் பொரியல் பண்ணியிருப்பீங்க, கூட்டு பண்ணியிருப்பீங்க. நான் எப்படி கிரேவி பண்ண போகிறேன்றது தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். இப்போ இந்த பெருங்காயம் போட்டதும் கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். நான் 2 மீடியம் சைஸ் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் இதோட சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இந்த மசாலாலாம் இந்த தக்காளி நல்லா வதங்க விட்டுடலாம். இந்த தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு சிம்மில் 1 நிமிஷம் அப்படி வேக விட்டுடலாங்க. தக்காளி நல்லா வதங்கிருச்சிங்க, நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கீரை போட்டு வதக்கி விட்டுடலாம். ஒரு கட்டு முளைக்கீரை தண்ணியில் நல்லா அலசி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கீரையை இந்த மசாலாவில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த ப்ரிப்பரேஷனில் சிறுகீரையும் பண்ணலாம், அரைக்கீரையும் பண்ணலாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் இந்த கீரை எல்லாம் நல்லா கிளறி விடலாங்க. சிம்மிலேயே வச்சு நல்லா கிளறி விடுவோம். இப்போ கீரைக்கு ஏற்ற உப்பு போட்டுடலாம். இந்த இதையும் நல்லா கிளறி விட்டு மூடி போட்டு நம்ம சிம்மிலேயே நம்ம வேக விடலாம். 3லேருந்து 4 நிமிஷம் நல்லா சிம்மில் வேக விட்டுருவோம். தண்ணி விட வேண்டாம். அதில் இருக்கிற தண்ணியே அது நல்லா வதக்கிடும். நல்லா வதங்கிருச்சு பார்த்தீங்களா? தண்ணி எதுவும் விடலை. அந்த கீரையில் இருந்த தண்ணியே இது நல்லா வதங்கிருச்சு. கீரையும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். சிம்பிளான சுவையான முளைக்கீரை கிரேவி ரெடிங்க. இந்த கிரேவியை நீங்களும் ஒரு முறை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. இந்த கிரேவி சப்பாத்திக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. தோசைக்கும் நல்லா இருக்குங்க. நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி. சுடசாதத்தில் நெய் விட்டு இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு எதுவுமே தேவைப்படாதுங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் நல்ல ரெசிபியோடு மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.